வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரத்னம் படத்தோட ரிவ்யூ. இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஷால் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு அண்ட் ஹரி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. வழக்கமா ஹரி படங்கள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசியாவே திரைக்கதையை நகர்த்தி கொண்டு போயிருப்பாரு. நம்மளால லாஜிக் கூட யோசிக்க முடியாது, அதுக்குள்ள அடுத்த காட்சி அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் அவரோட படங்கள்ல ஆக்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப பிரதானமா இருக்கும் அண்ட் சென்டிமெண்ட்ஸ் அப்படின்றதுமே ஆங்காங்கே அமைச்சிருப்பாரு. ஸோ இதுதான் அவரோட டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்குள்ள எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த ரத்னம் அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால் சின்ன வயசுலயே மார்க்கெட்ல ஒரு லேடியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயில இருந்து அவருக்கு சமுத்திரகனி தான் ஒரு மாதிரி அரண் மாதிரி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி கொள்கை ரீதியான ரவுடிகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த சூழ்நிலையில இவர் பிரியா பவானி சங்கரை சந்திக்கிறாரு. அண்ட் பிரியா பவானி சங்கருக்கு ஒரு பெரிய கும்பல் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்துல இருந்து பிரியா பவானி சங்கரை காப்பாத்துறதுக்காக விஷால் களமிறங்குறாரு. ஸோ எதனால பிரியா பவானி சங்கரை பார்த்த உடனே இவர் ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு. அண்ட் அந்த கும்பல் எதுக்காக பிரியா பவானி சங்கரை அட்டாக் பண்றாங்க அண்ட் கடைசியா அந்த கும்பலை பழி வாங்கினாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமால ரொம்பவே அடிச்சு துவைச்ச ஒரு கதையை தான் இந்த படத்துல எடுத்திருக்காங்க. அதாவது ஹீரோயினுக்கு ஒரு ஆபத்து, அதை ஹீரோ ஒரு மிகப்பெரிய ரவுடி கும்பலுக்கு அகைன்ஸ்டா போராடி காப்பாத்துறாரு அப்படின்றது நம்ம தமிழ் சினிமால அதுவும் விஜய் படங்கள்ல நிறையவே பார்த்திருப்போம். கில்லி, பைரவா இது எல்லாமே அதே மாதிரியான ஒரு பிளாட் தான். இந்த படத்துல என்ன ஒரு விஷயம் புதுமை அப்படின்னா, ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அதை கொஞ்சம் புதுமையா காட்டியிருப்பாங்க. நான் கூட ஆரம்பத்துல யோசிச்சேன், வழக்கமா லவ் பண்ற பொண்ணுகிட்ட நீ அம்மா மாதிரி இருக்க அப்படின்னு மாதிரி ஒரு பிட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு பிட்டை தான் விஷால் போடுறாரோன்ட்டு. பட் போக போக தான் அது உண்மை அப்படின்றது இந்த கதையில தெரிஞ்சிச்சு. ஆல்சோ விஷாலோட அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே ஒரு பக்கா ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துலயும் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஆல்சோ பிரியா பவானி சங்கருக்கும் ஒரு வெயிட்டான ரோல் அப்படின்றது கொடுத்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஆக்சிடென்ட் சீனை காட்டியிருப்பாங்க. அதை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றதுமே நீட்டா இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்றதுமே ஒரு மாதிரி பிளட் ஷெட் நிறைஞ்ச ஒரு கிளைமேக்ஸ் தான் அமைச்சிருந்தாங்க. பட் இந்த படத்துல தேவையே இல்லாத நிறைய விஷயங்களும் புகுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, விஷால் யாருங்கிற ஒரு பிளாஷ்பேக் சீன் ஒன்று வரும். அந்த சீன் அப்படின்றதே படத்துக்கு ஒட்டாத மாதிரி தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த சீனுக்கு அப்புறமாட்டு இமீடியட்டா ஒரு ட்ராஜடி அப்படின்றது நடக்கும். அந்த ட்ராஜடிக்காகவே இந்த பிளாஷ்பேக்கை டிசைன் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவுமே ஒரு அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் வில்லன்களுக்கு அகேன்ஸ்டா இவர் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் அண்ட் கதை நகர்ற விதமா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. ஆக்சுவலா நிறைய ஹரி படங்கள் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அடுத்து சீன் பை சீன் இதான் நடக்க போகுது அப்படின்றத ரொம்ப ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல டயலாக்ஸ் அப்படின்றதுமே கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். அதாவது தேங்காய் வெட்ட தெரிஞ்சவனுக்கு பூசணிக்காய் வெட்ட தெரிஞ்சவனுக்கு ஆளை வெட்ட தெரியாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க. ஓவரால் ரொம்பவே ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு ஹரி படம் இது அப்படின்னே சொல்லுவேன். அதான் விறுவிறுப்பான காட்சிகள் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நகர்ந்துச்சு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் வயலன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.